நாடு முழுவதும் நடந்த 2ஆம் கட்ட போலியோ சொட்டு மருந்து முகாமில் 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கப்பட்டது. இளம்பிள்ளை வாதத்தை தடுக்கும் வகையில் புதியதாக பிறந்த குழந்தை முதல் 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் வரை போலியோ சொட்டு மருந்து போடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டிற்கான முதல் கட்ட போலியோ சொட்டு மருந்து முகாம் கடந்த ஜனவரி மாதம் 20ஆம் தேதியன்று தமிழகம், புதுவை உட்பட நாடு முழுவதும் நடந்தது. முதல் கட்ட போலியோ சொட்டு மருந்து 70,30,000 குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டது. 2ஆம் கட்ட போலியோ சொட்டு மருந்து முகாம் ஞாயிற்றுக்கிழமையன்று நடந்தது. இதற்காக அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், பள்ளிகள், சத்துணவு மையங்கள் உள்ளிட்ட 40,000க்கும் மேற்பட்ட மையங்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டது. காலை 7 மணிக்கு துவக்கப்பட்ட இந்த முகாமில் 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து போட பெற்றோர் ஆர்வம் காட்டினர். போலியோ டிராப்ஸுக்காக எக்மோர் சில்ட்ரன் ஹெல்த் சென்டருக்கு வந்திருக்கும். லாஸ்ட் மந்த் 20th இந்த ப்ரோக்ராம் நடந்தது. அதுலேயும் குழந்தைக்கு போலியோ டிராப்ஸ் கொடுத்தேன். திஸ் இஸ் செகண்ட் டைம் இந்த மந்த் கவர்மெண்ட் இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கு. இதில் சேர்ந்து பயனடைகிறதுக்காக செகண்ட் டைம் வந்திருக்கேன். நான் இங்கே 2013 2 வாட்டியாக போலியோ கொடுக்கறதா சொன்னாங்க. போன மாதம் எங்களால் போட முடியல, அதனால தான் இந்த மாதம் வந்து நாங்கள் போட்டுக்கிட்டோம் குழந்தைக்கு. மேலும் பயணம் மேற்கொள்வோரின் வசதிக்காக முக்கிய பேருந்து, ரயில் நிலையங்களில் 1013 நகர மையங்களும், தொலைதூரம் மற்றும் எளிதில் செல்ல முடியாத பகுதிகளில் வசிக்கும் குழந்தைகளுக்காக 771 நடமாடும் குழுக்களும் ஏற்படுத்தப்பட்டு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டது. தமிழகத்தில் கடந்த 9 ஆண்டுகளாக போலியோ நோயால் புதியதாக யாரும் பாதிக்கப்படவில்லை என சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. இருந்தாலும் வெளிநாடுகளிலிருந்து போலியோ வைரஸ் பரவுவதற்கான அபாயம் இருப்பதால் இந்திய அரசு ஆண்டுக்கு 2 முறை போலியோ சொட்டு மருந்து முகாமை நடத்தி வருகிறது.